ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் குட் மார்னிங். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேயே நம்ம லேண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரொட்டீனாக என்னென்ன ஒர்க்லாம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட் பாருங்கள். இதுதான் நம்ம மாடு. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பால் கறக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான தீவனம் அங்கே வச்சுருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான ஃபுட்டு. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி அதுங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு பாலை கறந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஸ்டோர் ரூமுக்கு. ஸோ நம்ம லேண்டில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கிரவுண்ட் நோட் போட்டிருக்கோம். ஸோ நல்லா இருக்க பாருங்களேன். இது இன்னும் ஒரு 10 to 15 டேஸில் இது வந்து அறுவடைக்கு வந்துடும். பக்கத்தில் இருக்கிறது வந்து புளிச்சக்கீரை சொல்லுவாங்களா, அது இங்கே பாருங்கள். இதான் லேண்ட் ஒரு ஏக்கரா கிட்டே போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து நம்ம நெல் போட்டு இருந்தோம். ஸோ அது அறுவடை முடிஞ்சிடுச்சு. இது பாருங்கள். ஸோ என்ன பிடிங்க வேணால் காட்டுறோம் பாருங்கள், நல்லா இருக்க பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த முறை பார்த்திங்கன்னா நிறைய மழை பெஞ்சதால் செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ ஹெல்த்தியாக நல்லா, ஸோ நல்ல ஈல்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு செடி பிடுங்கலாம் உங்களுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காது. ஸோ நல்லா தரமாக தான் முத்தி இருக்குது. இன்னும் ஒரு 10 to 15 டேஸில் வந்து எல்லாமே அறுவடைக்கு தயாராக தான் இருக்குது. அதனால் வந்து சின்னதாக போட்டுருக்கோம் தான். ஸோ பாருங்கள், நம்ம நல்லா எல்லாம் சுற்றி காட்டுறோம். அப்படியே பாருங்கள். ஸோ அந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் மாதிரி விவசாயிகளையும் கொஞ்சம் வளர விடுங்க, சரிங்களா? ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வளர முடியும். பாருங்கள், இது வந்து நம்ம கோகோனட் ட்ரீ சொல்லுவோம், அது சின்னதாக தான் வச்சுருக்கோம். எல்எஸ் ஃபுல்லாமே அது தான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கிரவுண்ட் நோட் தான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சரியான விலை நிர்ணயமே இல்லை. ஸோ ஏதோ விவசாயிங்கிறது சும்மா இருக்கக்கூடாது, எம்டியாக வச்சுருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக பயிர் வச்சுட்டு தான் இருக்குது. லோபம் அப்படிங்கிறதே இல்லை. இதில் எப்படி இருக்குது பார்க்கலாமா? பிடிங்கி எல்லாம் வந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்கவே தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ஃபுல்லாக நல்லா வளர்ந்துடுச்சு. செடிங்கெல்லாம் என் கால் வைக்க கூட இடம் இல்லை. பாருங்கள், இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பார்க்கலாம். தெரியுதுங்களா? ஸோ நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிகளோட நிலைமை. டெய்லி உழைச்சிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணுறது? எங்கே பிடுங்கினாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரே மாதிரி தான். இது பிடுங்கும் போது கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். எப்படிலாம் பிடுங்கணும், எப்படி அதை வந்து அறுவடை பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன். பாருங்கள். அந்தாண்டு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. ஸோ மாட்டுக்கு தீவனமாக யூஸ் பண்ணக்கூடியது அதுவும் தான். எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம லேண்டு தான். இது வந்து அடுத்த பயிர் வைக்கிறதுக்காக உழுது வச்சுருக்கோம். டிராக்டரில் உழுது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.